நண்பர்களே வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் சகோதரி ஈஸ்வரி, மலேசியா சகோதரி ஷான் கிராஃப்ட், அப்புறம் சென்னை சகோதரி மன்னார்குடி பொண்ணு உங்களுக்கான பதிவு. அதே நேரத்தில் உங்களுக்கான பதிவு மற்றும் அந்த குரூப் ஒன்று இருக்குது இல்லையா, காமக்கேழியோட குரூப். அந்த குரூப்பில் பயணித்து கொண்டிருக்கிற, ஏற்கனவே பயணித்த அந்த கமெண்டர்ஸ் இப்போ யூடியூபர்ஸாக மாறி இருக்கிறவங்களுக்கான பதிவு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது கேள்வி அனாதையாகிடுச்சு. எல்லாம் கழுவி ஊற்றுறானுங்க. ஒன்றும் புரியல. புரோக்கர் ஒரு போலீஸ் கேஸில் மாட்டி தப்பிச்சு வந்துட்டாப்புல, புரோக்கரும் கட்டப்பை கருப்பியும். இப்போ அவங்க இனிமேல் அந்த ஆபாசம், அந்த டபுள் மீனிங்கெல்லாம் குறைச்சிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் அந்த மாதிரி பண்ணால் தான் காமக்கேழ்விக்கு கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட்லேருந்து இப்போ கண்டென்ட் போட முடியாது. அதுக்கு மேலே இது தலைக்கு மேலே கேஸு. சென்னையில், கோயம்புத்தூரில், ஸ்ரீவில்லிபுத்தூரில், ஆலந்தூர், செங்கல்பட்டு அப்படின்னு லைவ்லேயே ஒரு 7-8 கேஸ் இருக்குது. மொத்தம் 42 கேஸு. அதை பார்க்குறதுக்கு டைம் இல்லை. அதே நேரத்தில் பெட்டிஷன் போட்டு தப்பிச்சிட்ருக்கு. அதே நேரத்தில் பணமும் இல்லை அதுக்கிட்ட. இது இப்போது நேற்று ட்ரிவாண்டத்துலேருந்து சென்னை வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டே பிச்சை எடுத்து வந்துச்சு. சரியா? அது எங்கே போச்சு, நேற்று சென்னையில் எங்கே போச்சு, யாரை பார்த்துச்சு, என்ன பண்ணுச்சு, எல்லாமே நம்மளுக்கு வீடியோ ஆதாரத்தோடு இருக்குது. அது இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அது ஒன்றும் புரியலை. இப்போது தலைகீழ அது இப்போது பாண்டிச்சேரியில் இது ஒரு 500 ரூபா ரூமில் இருக்கான். அதனால தான் வீடியோவில் கூட முகம் காட்டலை. ஆனால் முதல்ல முகம் காட்டாமல் தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஒரு தனம்னு ஒரு சகோதரிக்கிட்ட முதல் வர்றப்பமே அந்த தனம்ன்ற ஒரு சகோதரி 2 லட்ச ரூபா கொடுத்தேன், அதை கேட்க தான் வந்தேன் அப்படின்னு முகம் காட்ட தான் போட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சேனலில் இதோட மேட்ரிமோனியல் கேஸ் ஃபுல்லாக வெளியே வந்த உடனே வேறு வழி இல்லை. இந்த முக்காடு போட்டுட்டு முகத்தை மூடிட்டு குடும்பத்தோட போலீஸ் ஜீப்பில் ஏறுறதும் கோர்ட்டுக்கு வர்றதும் வந்த உடனே தான் வேறு வழி இல்லாமல் தான் முகம் போட்டுச்சு. இதுவும் முதல்ல இருட்டில் லைவ் போட்ட ஒரு காமக்கேழ்வி தான். சரியா? சரி, இருந்தாலும் பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றா பயணிச்சிங்களா, அப்போது உங்களுக்குள்ளே பேசியிருப்பீங்க. சிக்கா பற்றி, கட்டப்பை கறி பற்றி, மற்றவங்கள பற்றிலாம் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசியிருப்பீங்க. உங்களுக்குள்ளே பெண்கள் தானே இருந்தீங்க எல்லோரும். அதில் புரணி பேசியிருப்பீங்க நீங்கள். இது இயல்பான விஷயம். பெண்களுக்குள்ளே புரணி பேசுறது இயல்பான விஷயம். இந்த ரெக்கார்டு ஃபுல்லாக வச்சுருக்குது, புரிஞ்சுக்கோங்க. இப்போ அங்கே கூட இருக்கிற அந்த குரூப்பில் இருக்கிறவங்க, அந்த ரெக்கார்டோட ஆதாரத்தோடு இருக்கிறவங்க, தப்பிச்சு வந்தவங்க இந்த ஈஸ்வரி சகோதரி, சாண்ட்கிராஃப்ட் சகோதரி, இந்த தீபா சகோதரி, இவங்கெல்லாம் தப்பிச்சு வந்துட்டாங்க. இப்போ அந்த வீடியோ, அது ஆடியோ எல்லாமே அதுக்கிட்ட இருக்கும். இப்போ அதை போட்டு நீங்கள் ஒருத்தரை பற்றி பேசியிருப்பீங்க. ஒரு நேரத்தில் இப்போது ஈஸ்வரி சகோதரி கூட அந்த மன்னார்குடி பொண்ணு அந்த சகோதரியை பேசியிருப்பாங்க, சாண்ட்கிராஃப்டை பேசியிருப்பாங்க, அவங்க இவங்கள பேசியிருப்பாங்க. இந்த ஆடியோலாம் இருக்கும். இதை போட்டு இறக்கி, இனிமேல் அது கண்டென்ட் அதுதான் போட்டு இறக்கி விட்டு உங்களுக்குள்ளே, அப்போது நீங்கள் ரகசியமாக பேசுறதுக்குலாம் வெளியே வரும்போது உங்களுக்குள்ளே ஒரு அந்த கோபம் வரும். நம்மளை இப்படி பேசிட்டாங்களாம், நான் இப்படி நினச்சேன், நீ என்ன இப்படி பேசிட்டியா, நான் இப்படி பேசிட்டியான்னு சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டு உங்களை பிரித்து, உங்களை கையாளுறது பிரித்து அந்த நரித்தனம் பண்ணுற வேலை தான் இந்த காமக்கிழவி இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சரிங்களா? உங்கள் ஆடியோலாம் ஒன்றா வரும். இப்போ கண்டென்ட் அதுக்கு அதுதான் பொழப்புக்கு வேறு வழி இல்லை, தான் கண்டென்ட்டு. அதனால் நீங்கள் கூட இந்த குரூப்பில் பயணித்துக்கிட்டு இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க, தயவுசெய்து இதை பெருசுப்படுத்தாதீங்க. ஆமாம், நான் பேசினேன், நீ பேசுனேன், நான் பேசினேன், இதெல்லாம் சகஜம் அப்படின்னு ஈஸியாக எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா உங்களை பிரித்து விட்டுட்டு உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் பண்ணி விட்டுட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுட்ருப்பீங்க. இந்த கேள்வியை விட்டுருவீங்க. ரொம்ப திறமைசாலி, எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவள் காமக்கிழவி கலெக்ஷனில் இறங்கிடுவாள். கவனமாக பார்த்துங்க, புரிஞ்சுக்குங்க. அவள் கலெக்ஷனில் இறங்கிடுவா. நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்ருப்பீங்க. புரியுதுங்களா? இதுதான் பிரித்தாளும் சூழ்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்தில் இறங்கியிருக்கா காமக்கிழவி. தயவு செய்து என்ன ஆடியோ வந்தாலும் கடந்து போங்க. உங்களை பற்றி தவறாகவோ அப்படி நீங்கள் பேசியிருந்தால் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், தமாஷா பேசியிருக்கலாம், சீரியஸாக பேசியிருக்கலாம். இருந்தால் கூட அதை
கண்டுக்காமல் கடந்து போனால் நல்லது. இல்லைன்னா காமக்கிழவி பழையபடி கலெக்ஷனில் இறங்கிடும். புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அதோட அது நீங்கள் போடும்போது உங்கள்கிட்ட அதோட ஆதாரங்கள் இருந்தால் நீங்களும் இறக்கி விடுங்க. அது நீங்கள் ஒற்றுமையாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. பிரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கதை இருக்குது. அந்த ஒற்றுமை இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களை கண்டென்ட் ஆக்கி உங்களை பிரித்தாலே நீங்கள் சண்டை போட்டுட்ருப்பீங்க உங்களுக்குள்ளே. அப்போது அதுக்கு காசு கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். கவனமாக இருங்க. புரிஞ்சுக்கங்க.